வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நேற்றுக்கு ரிசல்ட் 6 மணி ரிசல்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 903 ரிசல்ட்டு நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு, ஏபிசி போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஏவும் சியும் பாஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. பி மட்டும் மிஸ் ஆகிருக்கு. நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதாவது 16/3/2024 6 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல் போர்ட் பார்க்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், 3 வந்துச்சுன்னா 9 இல்லைன்னா 2 கூட வர சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு 9 வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம கெஸ்ஸிங்லேருந்து நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏ போர்டில் நான் சொன்ன மாதிரி 4 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 9 இதில் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ 4ஓட பவர் நம்பர் 9, 9ஓட பவர் நம்பர் 4, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏ போர்டில் இது தான் நமக்கு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த நம்பர் வருதான்னு பாருங்கள், இல்லைனா 8 அப்படி இல்லைனா 4 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 நம்பர் வச்சுக்கோங்க. அதில் வர நம்பரை ஒரே ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 3ஓட பவர் நம்பர் 8, 4ஓட பவர் நம்பர் 9. ஸோ 4 நம்பர் பார்த்துக்கோங்க. 4 நம்பரில் உங்களுக்கு நம்பர் எது வருதோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், எல்லா நம்பரும் போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 14, 41, 74, 47, 68 அதுக்கப்புறம் 86 கிடச்சிருக்கு. ஸோ வழக்கம் போல் 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வர நம்பர் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 158261479. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் பாக்ஸாக போட்டாலும் போடுங்க, இல்லை வந்து டேரக்ட் நம்பராக கூட போடுங்க. பட் லாஸ் அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸஸ் அதிகமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் தேவையில்லாமல் ப்ராப்ளம் வரும். அதனால் லிமிட்டாகவே ப்ளே பண்ண பாருங்கள். ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு 20 ரூபா 30 ரூபா அது மாதிரி மினிமமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கான டிப்ஸை பார்க்கலாம். இங்கே டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரிசல்ட் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 111 வந்து எனக்கு 8 மணி ரிசல்ட் இருந்துச்சா, அதில் என்ன பண்ணுங்கள், 111 வரும்போது அதோட பவர் நம்பர் 1ஓட பவர் நம்பர் 6 வருதா, நீங்கள் வந்து அடுத்த நாளுக்கு வந்து நீங்கள் 6 பாருங்கள். அதாவது நம்பர் போட வேண்டாம், பட் 6 பாருங்கள், வருதான்னு பாருங்கள். ஒரு 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இன்றைக்கி லாஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க, 2 நாள் வெயிட் பண்ணி கேப் பண்ணி அதுக்கப்புறம் 3ஆவது நாள் போடுங்க. அது மாதிரி போடுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.